அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு 2026 மே மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றம், மாறுதல், முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, காலபுருஷ தத்துவத்தில் 10ஆவது வரக்கூடிய ராசி, அதாவது கர்மஸ்தானாதிபதி ராசி. அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே உழைப்பாளிகளாக இருப்பாங்க, தன்னம்பிக்கைவாளிகளாக இருப்பாங்க. யாருடைய சப்போர்ட்டு இல்லாமல் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு திறமசாலியான ராசி இந்த மகர ராசி. இந்த மகரத்தில் பிறந்தவங்க அரசாங்கம் மட்டும் இல்லை, அரசியல் மட்டும் இல்லை, கலைத்துறையிலும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவங்க. இந்த ஒரு சிறு வேலையை கொடுத்தாலும் அதை பொறுப்பாக செய்து முடித்து மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரர். இந்த மகரத்தில் பிறந்தவங்க கடந்த காலத்தை கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் ஆனால் நாம் பட்டது எல்லாமே கஷ்டங்கள் தான் ஜாஸ்தி. ஏன்னா 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கி பலவிதமான அனுபவங்களை அடைஞ்சவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் இப்போக்கு இது நமக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் பார்த்தோம்னா இப்போ நல்லா இருப்போம், அப்போ நல்லா இருப்போம் தான் நாம் கணக்கு போடுறோம். ஆனால் நல்லா இருந்த வார்டு இல்லை. ஏன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்துல ராகு, குடும்பஸ்தானத்தில் நிம்மதி இல்லாத வரவு செலவு நெருக்கடி, அதே நேரத்தில் குடும்பத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட பெருசாகும். அடுத்தவங்க வீட்டில் 1000 பிரச்சனைகள் நடந்தாலும் அடுத்த நிமிஷத்தில் தீர்ந்துருது. நம்மளது ஒரே பிரச்சனை சின்னது நடந்தாலும் மாத கணக்கானாலும் தீர மாட்டேங்குது. இதனால் பெரிய சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்குதுங்கிறது இந்த மகர ராசிக்காரருக்கு தான். அது மட்டும் கிடையாது, 6ஆம் இடத்துல குரு அஸ்தமமானதுனால நல்ல விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னால் உடனுக்குடன் நல்லது நடக்குது. நம்ம வாய் விட்டு சொன்னால் கூட போதும், அவங்களுக்கு அப்படியே பலிக்குது. ஆனால் நமக்கு என்னதான் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் 10 ரூபா சம்பாதிக்கிறது கஷ்டம். அப்படியே சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல. அப்படியே மிச்சம் வச்சாலும் தேவையில்லாத தெண்ட செலவு, வீண் செலவு, விரைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்பப்போ நம்ம நல்லா இருப்போம்? கண்டிப்பாக இந்த மே மாதத்தால் நல்லா இருப்பீங்க. அந்தளவுக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்னா, 8இல் கேது, 2இல் ராகு. அந்த ராகு குரு பகவான் பார்க்குது. அப்போது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சனி பகவான், முயற்சிகளால் வெற்றி அடைஞ்சிருவீங்க. சரிங்களா? சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அது செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறது. அதை விட உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும். தைரியம், பயம் இருந்தது பார்த்தீங்களா? ஆரோக்கியம் சரியில்லை, மனசு சரியில்லை, நம்ம பிடிச்சவங்கள நம்மளை எதிரி ஆக்கிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க, ஐயோ நம்ம என்னால் வாழ முடியுமா, சாதிக்க முடியுமா, என்னால் ஒரு உலகமே வெறுத்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நினச்சது கிடைச்சே தீரும். மனசில் பட்ட ஒரு எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே கைக்கு சேரும். அதுதான் அந்த 3ஆம் இடத்து செவ்வாய். அதுவும் பார்த்தோம்னா 11ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கும். சந்தோஷம், சௌகரியங்கள் நமக்கு சாதகமாக ஏற்படும். வீடு கட்டுறது, மண்மனை வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக போச்சு, ஒரு கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், எல்லாமே பிரச்சனையாகவே போயிடுச்சு. எதுவுமே கையில் இல்லை, எல்லாமே விற்றுட்டோம். இன்றைக்கி இடம் மாறி உட்காந்துருக்குறோம். இதை நமக்குன்னு ஒன்று பண்ண முடியுமா? நமக்குன்னு ஏதாவது ஒன்று சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக செய்வீங்க. சரிங்களா? ஆட்சி பலத்தில் உட்கார போகிறாரு செவ்வாய். அதில் இந்த மாதத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம்னாங்க, செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, ரொம்ப அற்புதங்க. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அந்த குரு பார்க்கும்போது கரெக்டாக உங்களுடைய ராசி விரயஸ்தானத்தை பார்க்குது. அப்போ அந்த விரயஸ்தானத்தை பார்க்கும்போது சுப விரயங்கள் பண்ணுவீங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா, வண்டி வாங்குறது வாங்குங்க. இதுக்கு முன்னால் வாங்குறதெல்லாம் விரயமானதெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க, அதெல்லாம் போகட்டும். இப்போ வாங்குறது நிலைக்கும். புரியுங்களா? அதே மாதிரி ஒரு பூமி, ஒரு இடம், ஒரு பிரச்சனை, சரிங்களா, போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையை தீர்த்துருவீங்க. கண்டிப்பாக தீர்க்க முடியும். ஏற்கனவே ஒரு வீட்டை ஆரம்பித்தோம், முழுசாக கட்டி முடிக்கல, முக்கால்வாசி வேலை முடிஞ்சது, கால்வாசி இருக்குது. இப்போ பண்ணிடுவோம், அப்போ பண்ணி, பணம் இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இருந்த வேலை இல்லை, இப்படியே போயிட்டுருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச கதை. இப்போ தொடங்குற கதை சிறப்பாக இருக்குது. இந்த மே மாதம் சூரியன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போது அதாவது 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம். சரிங்களா? அப்போ 4ஆம் இடங்கிறது வீடு, வாசல், வண்டி, வாகனம். 4ஆம் இடங்கிறது நம்ம சொத்து, பசு, ஆஸ்தி, அந்தஸ்து, மேல் படிப்பு, கல்வி. படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சரிங்களா, பிடிச்ச மார்க்கு, அற்புதமான மார்க்கு வாங்குகிற அளவுக்கு படித்து முடிச்சிருவீங்க. மார்க் வர அளவுக்கு எக்ஸாம் எழுதிடுவீங்க.
கவலையே படாதீங்க. பயமாக இருக்குது, அந்த பயத்தை விட்டு தூக்கி போட்டுருங்க. அருமையான படிப்பு வரும், நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் போய் சேருவீங்க, பிடிச்ச சப்ஜெக்ட் கிடைக்கும். சரிங்களா, கவலையே பட வேண்டாம். ஏன்னா 5ல் வந்து சுக்கிரன் ஆட்சி. ரொம்ப மகர ராசிக்காரருக்கு நாம் பட்ட கஷ்டத்துக்கு, நாம் பட்ட வேதனைக்கு கடவுள் ஒரு அற்புதமான பிரசாதம் கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் திருமணம் மட்டும் கொஞ்சம், திருமணம் சம்மந்தப்பட்டது ஏற்கனவே கமிட்மெண்ட்டில் இருக்கிறோம். ஆனால் வந்து இப்போது வந்து இது கன்ஃபார்ம் பண்ணலாமா? கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் கல்யாணத்தை பண்ணலாமா? கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி போடுங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி போடுங்க, அது நல்லது. சரிங்களா, சுப விரை செலவுகள் பண்ணலாம், குடும்பத்தில் பண்ணலாம். குடும்பத்தில் அண்ணன் தம்பி பண்ணலாம். நம்ம பெற்ற குழந்தைங்களா இருந்தது ஓரளவுக்கு ஆளாகிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணத்து பண்ணுற வயசு வந்துருச்சு, அவங்களுக்கு பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கல்விக்காக செலவு பண்ணலாம். சரிங்களா, ஒரு வீடு கட்டுறதுக்காக அதுக்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு இடம் வாங்கிறதுக்காக பண்ணலாம். சுப செலவுகள் சுப விரயங்களாக பண்ணலாம். பண்ணாமல் இருந்தால் விரைய செலவுகள் வந்துடும். அதனால தான் கவனமாக இருக்கணும். சரிங்களா, அடுத்தது 8ல் கேது இருக்கிறதுனால வண்டி வாகன போக்குவரத்து கொஞ்சம் கவனம். சரிங்களா, ஏற்கனவே சரியான தூக்கமின்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், சில மனிதர்களால் சில சங்கடங்கள், சலிப்புகள், சில போராட்டங்கள் இதெல்லாமே சந்திச்சுட்ருக்குறோம் பார்த்தீங்களா. அதையெல்லாம் தூக்கி போட்டு எதுவுமே வேண்டாம், நாம் பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாங்கிறது ஒதுங்கி போக, யாரோடையும் நெருங்கி போக வேண்டாம். இதுதான் உங்களுக்கு சொல்கிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, அதாவது ஒரு திருமணம் 2வது வாழ்க்கை, முதல் வாழ்க்கை பண்ணி சில பிரச்சனை, சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்கு கடந்த காலத்தில். அதாவது 2வது வாழ்க்கை பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. ஏதாவது கிடைக்குமா? தப்பாக எப்படியோ வாழ்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்குது. நாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்களாகிட்டோம். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா எது எடுத்தாலும் அப்படியே தள்ளி போகுது, எல்லாமே விரும்பி வர்றது. ஆனால் நாம் நினைக்கிற போது அது நம்மளை விட்டு விலகி போயிடுது. நமக்கு ஒன்று நல்லது நடக்குமா? மனசில் வந்து ஒரு ஒரு பாரமாக இருக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை. வேலையிலையும் பார்த்தோம்னா பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது. வேலை மாறலாமா, புதிய வேலை தேடலாமா, இது இல்லாமல் இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்க. வேலையும் அமையும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும். எல்லாத்தை விட அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய சாதனையாளராக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக நடந்தே தீரும், நன்மைகள் நடந்தே தீரும், மாற்றமே கிடையாது. சரிங்களா, யார் உங்களை பலவீனமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் பலம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகுது. எத்தனை பேர் நம்மளை சூழ்ச்சியில் சிக்க வச்சாலும் அதில் ஜெயிச்சு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாக போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மேல் இருந்து உங்களுக்கு முன்னேற்றம் தான். சரிங்களா, இது கோட்சார பலன் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா மதிங்கிறது கோட்சாரம்னா, விதிங்கிறது நம்மளுடைய லக்னம், அது பிறப்பு ஜனன ஜாதகம். தசாபுத்திகள் சாதகமாக இருந்ததுன்னு இன்னும் டாப் ரேஞ்சுக்கு போயிடலாம் இல்லையா? சரிங்களா, அதனால் உங்களுடைய ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்துங்க. நம்ம தூர தேசத்தில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து பார்க்க முடியாதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாம். சரிங்களா, ஆன்லைனில் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எது எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது தீர்மானிச்சுட்டு முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. மகர ராசிக்காரர் உங்களுக்கு இல்லாத அனுபவம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. ஆனால் இப்போ நேர காலமெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக வந்துட்டுருக்குது. சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. மனசில் என்ன குறை இருக்குதோ கண்டிப்பாக அந்த குறை தீர்ந்து எதை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். அற்புதமான மாற்றங்கள் அடைஞ்சே தீருவீங்க. இதே மாதிரி அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.